இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பால் காலமானார். சமீப நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த மனோஜ் பாரதி ராஜாவுக்கு இதய பிரச்சினை காரணமாக சமீபத்தில் ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டது. தொடர்ந்து வீட்டில் ஓய்வில் இருந்த அவருக்கு நேற்று திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. பின்பு சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிர் பிரிந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்ட மனோஜின் உடல் அங்கிருந்து நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மனோஜின் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 48 வயதில் காலமாகியுள்ள நடிகர் மனோஜ் தனது தந்தை இயக்கிய தாஜ்மஹால் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். சமுத்திரம், வருஷமெல்லாம் வசந்தம், கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா உள்ளிட்ட படங்களிலும் அண்மையில் மாநாடு, விருமன் உள்ளிட்ட படங்களிலும் நடித்திருந்தார். மார்கழி திங்கள் படத்தில் இயக்குனர் அவதாரம் எடுத்த மனோஜ் அதில் தனது தந்தையையும் இயக்கியிருந்தார். எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கு. ஏன்னா பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனரை தமிழ் திரையில் உள்ள எல்லா இயக்குனரும் சரி, புதிய இயக்குனரும் சரி, எல்லாருமே அவரை நாங்கள் குருவாக ஏற்றுக்கிட்ட ஒரு இயக்குனர். இன்னைக்கு அவர் வீட்டில் ஒரு இந்த இழப்புங்கிறது எங்கள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு மாதிரி தான். அதாச்சு தாங்கிக்கவே முடியல. ஒரு தங்கமான புள்ள, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்ச புள்ள பிரசாந்த் மாதிரி. ஆனால் நிறைய கனவுகள், எப்படியாவது பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுல இருந்தது. டைரக்டர் ஆகியிருந்தா, அதாவது நிறைய படங்கள் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் நிச்சயமா மனோஜ் இருந்து பார்க்கலாம். மனோஜ் பாரதி ராஜா சார் இழப்பு மிகப்பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு. ஒரு 48 வயசுல போக வேண்டியதா அப்படின்றப்ப நமக்கே பதறுது. எனக்கு என்னன்னா, நான் சென்னையில் 2000 வரும்போது என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு உலகத்திலேயே என்னுடைய முதல் ரசிகன் ஒரு நடிகர் இவர் தான். அவரே ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாரு.